ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி 2 ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4 இடத்துலையுமே 2 மூடியிலுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் எடுத்ததுக்கப்புறமா இதில் கோல்டன் கலரில் வந்து நான் எழுதி எடுத்துக்க போகிறேன். என்னென்னா ஹாப்பி ஹோம் அப்படின்னு எழுதி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எழுதி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது கூடவே வந்து நான் உள்ளன் நூல் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி உள்ளன் நூலை வந்து எடுத்து இது போல் கையில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு 15 வாட்டி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த முனையில் வந்து உள்ளே விட்டு நம்ம நல்லா நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நூலை வந்து நம்ம கட் பண்ணி இந்த இடத்தாண்ட நல்லா இது போல் சுற்றி எடுத்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு இந்த முனையில் நம்ம கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ஊசி ஒன்று கோத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸ்லாம் அது உள்ளே போடுறதுக்காக தான். இது மாதிரி பீட்ஸ் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பீட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு மொத்தம் 2 தேவைப்படுது. இப்போ இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடியில் வந்து உள்ளன் த்ரெட் வச்சு நான் கட்டி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதனால் இந்த 2 மூடியும் சேர்த்து வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே உள்ளன் நூலில் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கீழே வந்து கட்டி எடுத்துக்கலாம். இந்த இது வந்து இப்படி கீழே 2த்தையுமே வந்து நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு ஒரு கயிறு ஒன்று வேணும். அப்போ தான் மாட்டுறதுக்கு தேவைப்படும். அதுக்காக அது போல் நான் ஒன்று கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். நான் இந்த மாதிரி செவுத்தில் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் வாசலில் தொங்க விடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சின்னதாக பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே வந்து ட்ரெஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பாஞ்சு, அந்த பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். இந்த பாஞ்சை இந்த பாக்ஸ் சைஸ்க்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ள நிற்கலைன்னா நீங்கள் வந்து கம் தடவி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறையா வந்து குண்டூசிலாம் இருக்கும். அது வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு காலெல்லாம் குத்தும். தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கவும் கிடைக்காது. இப்போ இந்த குண்டூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பாஞ்சில் வந்து குத்தி வச்சுக்கலாம். நம்மளுக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையுமே நான் வந்து குத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.